நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கண்ட கண்ட பொண்ணுங்களோட பல்லு இழிச்சிட்டு இருந்தா? மயூரி, அவங்க கண்ட கண்ட பொண்ணு கிடையாது, அம்ருதா. இனிமே என்ன பண்ணலான்னு இருக்கம்மா நீ? அந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னு நினைக்கிறேன் குருவே. அது எப்படிமா முடியும்? முடியும். நான் அந்த வீட்டு மருமகளாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் குருதேவா. என் வாழ்க்கையோட லட்சியம் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. என்னோட பாதை இப்போ தெளிவா இருக்கு. பரமேஸ்வரன் என் இலக்க காட்டிட்டான். ஆனா அந்த இலக்கை எப்படி அடையறதுன்னு தான் என்னோட அடுத்த கேள்வியே. அந்த கேள்விக்கும் கூடிய சீக்கிரம் நான் பதில கண்டுபிடிப்பேன். என்னுடைய இலக்க நான் அடைஞ்சே தீருவேன். அந்த குடும்பத்துல மருமகளா நான் போவேன். என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்களோட வம்சத்தை நிர்மூலமாக்கியே தீருவேன். இது என் அப்பா அம்மா மேல சத்தியம். மாமா, சின்னத்தை எங்க? அம்மா வீட்டுக்கு போனவங்க இவ்ளோ நாளாகியும் வரல? ஆமா சித்தப்பா, சின்னம்மா இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்கு பாருங்க. ஐயோ, நீ சும்மா இருப்பா விக்ரம். பொண்டாட்டி இம்சம் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஏன்பா, நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவ மெதுவா தான் வரட்டுமே. மாமா, விளையாட்டெல்லாம் போதும். வீட்டுல பெரியவங்க இருந்தாதான் வீட்டுக்கு நல்லது. சீக்கிரமா சின்னத்தைய வர சொல்லுங்க. அந்த அறிவு அவளுக்கு இருக்க வேண்டாமா? பாரு, பிறந்த வீட்டுக்கு போனா போதும், புருஷன் புள்ளக்குட்டி எதுவுமே வேண்டாம். நான் மட்டும் என்னமா பண்றது? அதுவும் இல்லாம இப்ப அவளுக்கு பேட்மிண்டன் ஆடணும்னு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது ஏதோ பேட்மிண்டன் கிளப்ல சேர்ந்திருக்கலாமா. ஒரு மாசம் அங்கதான் கேம்பான். அதை முடிக்காம கிளம்ப மாட்டாளாம். நீயே சொல்லுமா, அவளுக்கு என்ன பேட்மிண்டன் விளையாடுற வயசா? மாமா, அதுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா சித்தப்பா, வயசுக்கும் மனசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுலயும் இந்த மாதிரி விளையாடினா ஹெல்த் நல்லா இருக்கும்ல. இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். ஆமா மாமா, மனைவியோட ஆசைகளை புருஷன் ஊக்கப்படுத்தினாதான் மனைவியும் சந்தோஷமா இருப்பா. ஓ சரி சரி, என்ன விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அது இருக்கட்டும், எனக்கு ஒரு கப் சுட சுட காபி கிடைக்குமா சரோஜா? இதோ மாமா, கொண்டு வரேன். சித்தப்பா, பேட்மிண்டன் சொன்ன உடனே தான் நம்ம நாட்டு சிந்து எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு ஒலிம்பிக்ல சாதிச்சதை பார்க்கும்போது எல்லார் வீட்லயும் பொண்ணுங்கன்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு தோணுது. நீ சொன்னது என்னமோ சரிதான்ப்பா. ஆனா நீ சொன்னது ராஜி காதல விழுந்து நானும் ஒலிம்பிக் போறேன் பேட்மிண்டன் விளையாடுறேன்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் கஷ்டம். அதெல்லாம் விட்டுருப்பா. வீட்டுல இருந்தாலே பிடிக்க முடியாது, இன்னும் உலகத்தெல்லாம் சுத்திட்டு வந்துட்டான்னா கையிலே பிடிக்க முடியாது. என்ன ஆச்சு? சித்தப்பாவும் மகனும் இவ்வளவு நல்லா சிரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா சரோஜா, நம்ம ராஜி ஒலிம்பிக்ஸ்க்கு போய் பேட்மிண்டன் ஆடினா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. அப்படியா? வாமா. அமிர்தா, வாமா உட்காரு. காஃபி குடிக்கிறியா? வேண்டாம். அமிர்தா, என்னாச்சுமா அவனுக்கு? ஒரு மாதிரியா இருக்க, விஷயம் என்னமா? யாராவது ஏதாவது சொன்னாங்களாமா? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அது உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. முக்கியமான விஷயமா? என்ன? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இத பாருமா அமிர்தா, இது உன் வீடு. யாருக்காகவோ எதுக்காகவோ நீ தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா இரு. என்ன விஷயம் அமிர்தா? நான் ஒருத்தரை மனசார விரும்புறேன். அட, இது என்னது? புதுசா ஒரு கதை கட்டி விடுறா. அமிர்தா, நீ நிஜமா தான் சொல்றியாமா? அமிர்தா, நீ உண்மைதான் சொல்றியா? ஆமாப்பா, நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன்.
நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? என்னம்மா அமிர்தா இப்படி எல்லாம் கேக்குற? நாங்க உனக்கு துணையா இல்லாம இருப்போமா? எனக்கு இதை விட சந்தோஷமான செய்தி வேற என்ன இருக்க போகுது சொல்லு. அமிர்தா, நீ என்ன முடிவெடுத்தாலும் சரிம்மா, எங்க 2 பேருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணு, சரியான முடிவு தான் எடுப்ப. உனக்கு ஏத்த நல்ல பையனை செலக்ட் பண்ணிருப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இவளே ஒரு பாம்பு, ஒரு மலைப்பாம்பையோ காளிங்க சர்ப்பத்தையோ தான் விரும்புவா. பாம்புக்கு பாம்பு தானே ஜோடி. கன்றாவி. இன்னும் இந்த வீட்டுல என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. ருத்ரா, ருத்ரா ஃப்ரீயா இருக்கியா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்டா. சொல்லுண்ணா, ஏன் ஒரு மாதிரி பயந்து போயிருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ருத்ரா, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, ரொம்ப படபடப்பா இருக்குடா. எங்கேயும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அப்படின்னா? ருத்ரா, நம்ம வீட்டுக்கு பாம்பால பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தோணுதுடா. நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வருது பாம்புகளால இல்லனா அந்த நாகராணியால. என்ன நாகராணியா? நீ என்ன சொல்ற ருத்ரா? ஆமாண்ணா, நம்ம சாகடிச்சோம்ல அந்த நாகராஜா நாகராணி, அவங்க பொண்ணுதான் இந்த நாகராணி. அவதான் நமக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுக்கறா. அது மட்டும் இல்லைண்ணா, அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ராஜு செத்து போனான்ல, அந்த உருவத்தை மாத்திக்கிற ராஜநாகம் என் உருவத்திலேயே போய் அவன் கையாலேயே அவன் கழுத்துல இருக்கிற தாயத்தை கழட்ட வச்சு அவனை கொன்றிருக்கா. ருத்ரா, நீ என்னடா சொல்ற? ஆமாண்ணா, ஆனா நீ பயப்படாத. அந்த நாகராணியால நம்மளை எதுவும் செய்ய முடியாத. பாபா மூலமா இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கவசம் போட்டாச்சு. அவளால இந்த வீட்டோட கேட்டை கூட தாண்டி வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன். நீ தைரியமாயிர. இல்ல ருத்ரா, தைரியமாயிருண்ணா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த காரணத்துக்காகவும் கழுத்துல இருக்கிற தாயத்தை கழட்டவே கூடாது. ஏன்னா அந்த தாயத்தை நம்ம கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவளால நம்மளை எதுவும் செய்ய முடியாது. தைரியமாயிருண்ணா, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ருத்ரா, நம்ம அர்ஜுன் உயிருக்கு அந்த நாகராணியால ஆபத்து இருக்குமோன்னு தோணுதுடா. அர்ஜுன் உயிருக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? ருத்ரா, அந்த சர்ப்பத்துக்கு பண்ண பூஜை ஒழுங்கா பண்ணல போல இருக்கு. என் மனசு ஆணித்தனமா சொல்லுது, அவனுக்கு சர்ப்பதோஷ நிவாரணம் ஒழுங்கா பண்ணல. ஆனா என்ன நம்ம பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அமைதியா இரு. அதான் ஜோசியரே சொல்லிட்டார்ல, அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இருக்கிற தோஷமும் நிவர்த்தி ஆயிடும்னு. அதான் கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல, மயூரி கூட அர்ஜுன் நிம்மதியா இருக்க போறான். நீ மனசு போட்டு குழப்பிக்காதனா, எல்லாம் சரியாயிடும். அந்த நாகராணியால நம்மளை எதுவும் செய்ய முடியாது, புரியுதா? இல்ல ருத்ரா, யார் எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் பிரச்சனை கண்டிப்பா வரும்னு தான் எனக்கு தோணுது. சர்ப்பதோஷ நிவாரணம் நடக்கலையா? அந்த தேகங்களை நெருப்பால எரிச்சதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள ஏன் இவ்வளவு குழப்பம்? சரோஜா, நான் என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. ஆமாங்க, குழந்தை இல்லாத நமக்கு அந்த குறைய போக்குன பொண்ணு இவ. இப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த ஈஸ்வரனோட அருள் தான். நான் இப்பவே சாமிக்கு நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். சரோஜா, வரும்போது ஸ்வீட் கொண்டு வா என்ன? சரிங்க. சித்தப்பா, நான் இப்பவே மண்டபம் புக் பண்ணிடுறேன், ஏன்னா அப்புறம் கிடைக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் பாம்புக்கு பால் தாண்டா ஊத்துவாங்க. இவங்க கன்னியாதானம் எல்லாம் பண்ணி கொடுக்க ரெடி ஆயிட்டாங்களே. களி முத்தி போச்சுடா சாமி. ராஜி கிட்ட சொல்லி புலம்பலான்னு பார்த்தா அவளும் பக்கத்துல இல்லையே. ஹலோ ராஜு, நான் தான் விக்ரம் பேசுறேன். ஹைவேல ஒரு புது மண்டபம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த மண்டபத்தை உடனே புக் பண்ணணும். ஒரு 2-3 முகூர்த்த நாள்ல புக் பண்ணுங்க. என் பொண்ணு கல்யாணப்பா. ஆமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். இங்க பாருங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப பெரிய சர்க்கிள்.
எல்லாரையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு இருக்கணும். செலவு பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? இது ஏன் பொண்ணு கல்யாணம். செலவு பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்யாணம் எங்கேயும் நடந்திருக்க கூடாது. அந்த மாதிரி கிராண்டா பண்ணணும், ராயலா இருக்கணும். ஓகே மாமா, இந்தாங்க ஸ்வீட். என்னங்க, இந்தாங்க. அமிர்தா, முதல்ல நீ ஸ்வீட் சாப்பிடு. எழுந்துருமா. இந்தா சாப்பிடு. சாப்பிடுமா. விஷப்பாம்போட கல்யாணத்துக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்கடா சாமி. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பையனை பத்தி எதுவுமே சொல்லலையாமா? ஆமா அமிர்தா, பையன் யாரு? அவன் பேர் என்ன? வேற என்ன இருக்கும்? காளிங்கம், மலைப்பாம்பு, சாரப்பாம்பு, இப்படி ஏதாவது இருக்கும். அவருடைய பேரு அர்ஜுன். அர்ஜுன், வாவ், ரொம்ப நல்ல பேருமா. யாருமா பையன்? எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு புத்துக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். வேற என்ன பண்ணுவான்? அப்பா, அம்மா, அவரு உங்களுக்கும் நல்லா தெரியும். அவர் உங்க பிசினஸ் பார்ட்னர் விஷ்ணுவோட மகன் அர்ஜுன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலை செஞ்சாரே, அந்த அர்ஜுன் தான். நான் மனசார விரும்புறேன்னு சொன்ன அர்ஜுன் அவர்தான். நாகமணி இருக்கிற இடத்த இந்த பைரவன் தேடி வந்துட்டான். ஜெய் மகாகாளி. பாபா, வாங்க பாபா. பாபா, நீங்க இவ்வளவு தூரம் ஏன் வரக்கூடாதா? பக்தர்களை தேடி இந்த குரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாபா. அர்ஜுன், மயூரி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போப்பா. ஜெய் மகாகாளி. இருந்தாலும் பாபா, இவ்வளவு தூரம் வந்து நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தான் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். உங்களுக்கெல்லாம் எந்த சிரமமும் ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் ருத்ரா. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? ஆமா ருத்ரா, இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் மனசு சொல்லுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த வீட்டுல பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. அப்படின்னா இந்த வீட்டுல பிரச்சனைகள் பாம்பு ரூபத்துல வந்து சுத்த போகுதுன்னு எனக்கு அறிகுறி தெரியுது. அதே மாதிரி இந்த வீட்டுல பாம்போட நடமாட்டம் மேலோங்கி இருக்குங்கிற சமிக்ஞை எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் சர்பதோஷ நிவாரணம் முடியலம்மா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்யறது? சர்ப்பதோஷம் போலியா? பயப்பட வேண்டாம். இந்த பைரவனோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. எப்பேற்பட்ட சக்தியால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஜெய் மகாகாளி. பாபா, இப்ப நீங்க தான் இதுக்காக ஏதாவது பரிகாரம் சொல்லி ஆகணும். பயப்பட வேண்டாம் ருத்ரா.
மகாகாளி. வாங்கிக்கோ. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த தாயத்தோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் இதுக்கு காரணம். இப்ப இந்த தாயத்தை நீயும் விஷ்ணுவும் கழுத்துல மாட்டிக்கங்க. இனி எந்த பாம்பு உங்களை நெருங்கவே முடியாது. சரிங்க பாபா. அப்படியே இன்னொரு விஷயம், இந்த தாயத்தை ஆபத்து இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் கொடுங்க. அவங்களையும் எந்த பாம்பு நெருங்காத அளவுக்கு இந்த தாயத்தை காப்பாத்து. என்னம்மா அமிர்தா இது? இனிப்பான செய்தியை சொன்ன, கூடவே கசப்பான செய்தியும் சேர்த்து சொல்றியம்மா. அது கசப்பான நியூஸ் இல்லப்பா, பாய்சன் நியூஸ். ஏன்னா இவ உடம்பு பூரா வெறும் பாய்சன் தான், ஃபுல்லா விஷம்தான். அனுபவிங்க. அது இல்லம்மா அமிர்தா, அர்ஜுனுக்கு தான் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சே. நிச்சயமான ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்றியேம்மா. அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆறதுக்கு முன்னாடியே நான் அவரை காதலிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அப்படின்னா முன்னாடியே இந்த விஷயத்தை நீ ஏமா என்கிட்ட சொல்லல? நீ அப்பவே சொல்லியிருந்தா நானே விஷ்ணு சார் கிட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேமா. ஏமா இப்படி பண்ண? இப்போ அவருக்கு நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு போச்சே. நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடந்திருக்கு, கல்யாணம் நடக்கலையே. என்னம்மா அமிர்தா, நீ இவ்வளவு சுலபமா சொல்லிட்ட? நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்குன்னு? விஷ்ணு சார் ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், சமுதாயத்துக்கும் மான மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்கிறவர். அப்படி இருக்கும்போது நடந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணி என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னா அது எப்படிமா நியாயமாகும் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் அர்ஜுன மனசார காதலிக்கிறேன். என்னம்மா அமிர்தா, எங்களை இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டியே. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீயே சொல்லிடு. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இந்த ஒரு பாம்பு இல்ல, தக்ஷக வனத்துல இருக்கிற எல்லா பாம்பையும் வீட்டுக்குள்ள விடுங்க, நல்ல ஐடியா கிடைக்கும். எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு தெரியலப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அர்ஜுனை காதலிச்சதே பெரிய தப்புன்னு தோணுது. அவர் இந்த வீட்டுல இருந்தப்போ நான் அவர் அடியோட வெறுத்த, தாய்க்கு வந்தபடி திட்டின, அடிச்ச, அவமானப்படுத்தின. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்னையே அறியாம அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எதை இழந்திருக்கேன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இப்ப அவர் தான் வேணும்னு தோணுது. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோணுது. நான் அவர்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுக்கறான்னு தோணுது. அப்பா அம்மா, ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் அர்ஜுனை தவிர இந்த ஜென்மத்துல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அர்ஜுன் மட்டும் போதும், அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அவர்தான் எனக்கு புருஷன். நான் முடிவெடுத்துட்டேன். என்னங்க என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்ன செய்யறது? சத்தியமா எனக்கு என்ன பண்றதுனே புரியல சரோஜா. உங்க கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்லுங்க பாபா, என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி. ஆமா, இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்டோம்.
இந்த மாசம் 30ஆம் தேதி சரியா 12 மணிக்கு இவங்களோட கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா இந்த பையனோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு.